இப்போ மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பல தளங்களை ஈரான் அழிச்சிருக்கு. இது அமெரிக்காவினுடைய தளமாக பயன்படுத்தப்பட்டதனால் அழித்திருக்கு என்று சொன்னாலும், ஆனால் அவர்களுடைய நாட்டிற்கும் இது பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவிற்கு இருக்கும் பொழுது இந்த போர் மீண்டும் அதிகமாக சூழக்கூடிய ஒரு சூழல் தானே ஈரானுக்கு உருவாகும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குகிறது. அதற்கு பதிலடியாக ஈரான் யாரை தாக்குவார்கள்? அமெரிக்க படைத்தளங்களை தான் தாக்குவார்கள். அமெரிக்க படைத்தளங்களுக்கு இடம் கொடுத்த நாடுகள் மீதுதான் தவறு என்றுதான் ஈரான் கூறுகிறது. நீங்கள் அமெரிக்க படைத்தளங்களை காலி பண்ணினால் நாங்கள் ஏன் அங்கு தாக்குதல் நடத்தப் போகிறோம்? தங்களுடைய இலக்கு துபாயோ அபுதாபியோ அல்லது பஹ்ரைனோ அல்லது சவுதி அரேபியோ அல்ல. அவர்கள் அமெரிக்க படைத்தளங்கள் தான் தங்களது இலக்கு என்று அவர்கள் திட்டமிட்டு தாக்குதல் நடத்துகிறார்கள். அமெரிக்க தாக்குதலில் ஈரானில் முக்கிய தளபதிகள் எல்லாம் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. மேலும் இப்பொழுது தளபதியாக பொறுப்பேற்று இருப்பவர்களையும் முழுமையாக அந்த இடத்தில் இருந்து நாங்கள் அழித்து விடுவோம் என ட்ரம்ப் மறைமுகமாக மிரட்டல் விடுத்து வருவதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? பொதுவாக போர்க்களத்திலிருந்து மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளையும் தனது விருப்பம் போல் ட்ரம்ப் ட்வீட் போடுவதும் விருப்பம் போல பேசிக் கொண்டிருப்பதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. முறைப்படியாக அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ், அதாவது வார் மினிஸ்ட்ரின்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் வார் மினிஸ்ட்ரின்னு சொல்லி மாற்றி உருவாக்கி வச்சிருக்கிறாரு ட்ரம்ப். அப்படி என்றால் அந்த அமைச்சரவையிலிருந்து அதிகாரப்பூர்வமாகத்தான் தகவல்களை வெளியிட வேண்டும். ஆனால் ஊடகங்களுக்கு சில தகவல்களை அவர்கள் பரப்புகிறார்கள். ஆனால் இதே நேரத்தில் ஈரானில் முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மைதான். ஆனால் நாம் ஏற்கனவே விவாதித்தபடி முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டாலோ தலைவர்கள் கொல்லப்பட்டாலோ அதனால் அமெரிக்கா மீதான தாக்குதல் போரை நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காக மாற்று ஏற்பாடுகளை ஏற்கனவே திட்டமிட்டு அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள் எத்தனை தளபதிகளை கொன்றாலும் சரி, எத்தனை தலைவர்களை கொன்றாலும் சரி, ஈரானுடைய போர் தொடர்ந்துதான் நடைபெறும் என்பதுதான் இப்போதுள்ள நிலைமையாக இருக்கிறது.